இட்லி பாத்திரத்துல காயினை போட்டு பாருங்க, ஷாக் ஆவீங்க. அது எதுக்குன்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, டெய்லி லைஃபுக்கு தேவையான ஒரு சில டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்க மொபைலுக்கு வரும். முதல் டிப்புக்கு ஜூஸ் பாட்டில் 2 எடுத்திருக்கேன். இந்த ஜூஸ் பாட்டில் அடுப்புல கத்தி ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண இந்த பாட்டில் மூடியை யூஸ் பண்ண போறோம். வீடியோ முழுமையா பாருங்க. நம்ம துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, சுண்டல், கொள்ளு, தட்டைப்பயிறு வாங்கிட்டு வந்தா அதை போட்டு வைக்க நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் இல்லாத சமயத்துல இது போல நீங்க வேஸ்டா தூக்கி போடுற ஜூஸ் பாட்டில் மூடி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம வாங்கிட்டு வர பருப்புல இது போல நீங்க போட்டு வைக்கிறதுனால நம்ம யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதே சமயம் பருப்பு வகைகள் ஒன்னோடு ஒன்று கலக்காம இருக்கும். இதை நம்ம பெரிய வாளியில ஒன்றோடு ஒன்று வைக்கிறப்ப கலக்காமையும் இருக்கும். இது போல நீங்க பாசி பருப்பையும் நீங்க செஞ்சு வச்சிடலாம். நம்ம இது போல நாங்கள் செஞ்சு வைக்கிறதுனால நமக்கு இட வசதியும் குறைவாக தேவைப்படுங்க. அதே போல் நீங்கள் ஒன்றோடு ஒன்று வைக்கிறப்ப கலக்காமையும் இருக்கும், நமக்கு போகாமையும் இருக்கும். செலவே இல்லாமல் வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த ஜூஸ் பாட்டிலை நீங்கள் இவ்வளோ விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் நான் பாசி பயிரையும் இதே போல் நான் செஞ்சு வச்சுருக்கேங்க. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் பாருங்கள் ஈஸியாக இருக்குது, வசதியாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே போல் நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் போட்டு வரோம். பார்க்காதவங்க சேனல் பேஜை செக் பண்ணி பாருங்கள். டிப் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அடிப்போர்ஷன் கட் பண்ணோம் இல்லையா, அதை இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சூப்பரான ஒரு ஆர்கனைசர் செய்ய போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த கட் பண்ண இந்த ஜூஸ் பாட்டிலை இது போல் நீங்கள் கட் பண்ணி லேபிளை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ண இந்த பாட்டிலை வந்து நம்ம சமைக்கிறப்ப நமக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள் அங்கே எங்கன்னு வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டே இருப்போம். அதை நம்ம எப்பயுமே நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தாங்க நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் பண்ண போகிறோம். அதுக்கு இது போல் டபுள் சைட் செல்லோ டேப்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண இந்த டேப்பை வந்து பாட்டில் பேக் சைடில் இது போல் ஒட்டி எடுத்துக்கோங்க. மேலேயும் கீழேயும் கட் பண்ணி வச்சு ஒட்டி வச்சுக்கலாங்க. இந்த டபுள் சைட் செல்லோ டேப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த ஜூஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்லேயே நோ காஸ்ட் ஆர்கனைசரில் வீட்லேயே நீங்கள் செஞ்சிடலாம். நீங்கள் வேஸ்ட்டாக எதையுமே தூக்கி போடாதீங்க, அதை ரீயூஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நம்ம கவுண்டர் டாப்புக்கு மேலே இது போல் நம்ம டைல்ஸில் ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இதில் நம்மளோட கேஸ் லைட்ரு, அப்புறம் வந்து கத்திரிக்கோல், நம்மளோட நைஃபு எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 3, இட்லி வந்து வேக வைக்கும் போது நம்மள நிறைய பேர் வந்து செய்யற சின்ன தப்புனால இட்லி பாத்திரமே கருகி கீழே வந்து அடி பிடிச்ச மாதிரி மாறிடும். அதை வந்து நம்ம தேய்ச்சி கழுவுறதுக்குள்ள போதும் ஆயிருங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்திரமும் சீக்கிரமா டேமேஜ் ஆகி வேஸ்ட்டாக போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தண்ணியை ஊற்றி வச்சதுக்கப்புறம் நம்ம அதில் காயின் போட்டு வச்சிருங்க. தண்ணீர் ஊற்றி வச்சதுக்கப்புறம் நம்ம போட்ட காயின் சவுண்டு நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். தண்ணி சுத்தமாக ட்ரை ஆயிருச்சுன்னா காயினோட சவுண்டு குறைஞ்சிருங்க. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். தண்ணி அடியில் இல்லைன்னு கண்டுபிடிச்சி உடனே ஆஃப் பண்ணிடலாம். இட்லி பாத்திரம் வந்து அடியில் கருகி போகிறது ஸ்டாப் ஆயிருங்க. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 3, வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சூப்பரான ஒரு வெஜிடபிள் ஆர்கனைசர் செய்ய போகிறோம். இது ஆன்லைனில் வாங்கினா 200-300 ஆகுங்க. இது போல் நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வச்சு சூப்பரான ஒரு வெஜிடபிள் ஆர்கனைசர் வீட்லேயே செஞ்சிடலாம். பாட்டில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண இந்த பாட்டிலில் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம நீளமான காய்கறிகள் குறிப்பாக முருங்கைக்காய் இதில் போட்டு வச்சா 1 வீக் ஆனாலும் கெடாதுங்க. இது போல் நீங்கள் கேரட், பீன்ஸ், முள்ளங்கி இதை கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதை கொண்டு போய் அப்படியே உங்களோட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வச்சு ரீயூஸ் பண்ணியிருக்கோம். டிப் நம்பர் 4ல் நம்ம இப்போ கட் பண்ண இதே பாக்ஸில் வந்து நம்ம செவந்தி பூ வாங்கணும் அப்படின்னா இது போல் நீங்கள் பூக்கள் எல்லாத்தையும் இது போல் நீங்கள் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 20 நாள் ஆனாலும் கெடாதுங்க, அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வச்சு ரீயூஸ் பண்ணியிருக்கோம்.
டிப் நம்பர் 5, நம்ம சாமி ஃபோட்டோவில் பூ வச்சா அது கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கும் பூ வாடாமல் இருக்கிறதுக்கும் சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு பேனா மூடி எடுத்துக்கோங்க. உங்கள் சாமி படத்துக்கு தகுந்த மாதிரி மூடி எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 4 மூடி கூட எடுத்துக்கோங்க. இது போல் நீங்கள் டபுள் சைட் டேப்பை ஃபோட்டோ பேக் சைடில் ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ அதில் நம்ம எடுத்துருக்கிற பேனா மூடியை இது போல் நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இது போல் நீங்கள் பேனா மூடியை ஒட்டி வைக்கிறதுனால நம்மளோட பூ வந்து இதில் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா பூ வந்து கீழே விழுவாமல் இருக்கும். அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததோ அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பூ வாடாமல் இருக்கிறதுக்கு இது போல் நீங்கள் தண்ணி எடுத்து நம்மளோட பேனா மூடியில் கொஞ்சமாக நீங்கள் இது போல் நீங்கள் ஊற்றி வச்சதுக்கப்புறம் நம்ம செவந்தி பூ வைக்கிறதுனால நம்ம பூ வந்து வாடாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இது வரலும் சொன்ன எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.